இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் பண்ண தப்புனால இந்த மொத்த உலகமும் சஃபர் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் நீங்களும் ஒரு ஆள் தெரியுமா? வெல்கம் டு த பைபிள் சீரீஸ் பார்ட் 1. ஆரம்பத்தில் தேவன் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் உருவாக்குறாரு. அப்புறம் இந்த உலகத்தில் மனுஷனை அவருடைய சாயலாகவே உருவாக்குறாரு. அவனுக்கு ஆதாம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ஸ்திரீயை உருவாக்குறாரு. அவனுடைய எலும்பிலிருந்தே அவளுடைய பேர் ஏவாள். கடவுள் அவர்கள் வாழ ஒரு அழகான தோட்டத்தை அவர்களுக்கு உருவாக்கி தராரு. அந்த தோட்டத்து பேர் ஏதேன். தான் உருவாக்குன மனுஷங்க தன்னோட பேச்சு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. அதாவது இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இந்த குறிப்பிட்ட மரத்தில் இருக்க பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதை அறிந்த பிசாசு பாம்பின் ரூபம் போல வந்து ஸ்திரீயை வஞ்சிக்கிறான், அதாவது ஏமாத்தி நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுள்களை போல மாறுவீங்கன்னு சொல்லி பொய் சொல்லி அந்த ஸ்திரீயை அதை சாப்பிட வைக்கிறான். ஏவாள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஏவாள் சாப்பிட்டு அந்த பழத்தை ஆதாமுக்கும் கூட கொடுக்குறாங்க. இந்த பழத்தை 2 பேர் சாப்பிட்டனால கடவுளுடைய பேச்சை மீறிட்டாங்க. மீறினால இந்த உலகத்தில் பாவம் பிறந்துருச்சு. அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டனால எது நன்மை எது தீமைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தாங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் தேவன் அவர்களை தேடி இறங்கி வராரு. கடவுளோட பேச்சை மீறின ஆதாம் ஏவாள் தாங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத உணர்ந்து இலைகள்னால அவங்களுக்கு ஒரு உடையை செஞ்சு போட்டுக்கிறாங்க. இந்த நேரத்தில் கடவுள் அவர்களை தேடி இறங்கி வராரு. அப்போ வந்து ஆதாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நாங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம், அதனால நாங்கள் இங்கே ஒழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கடவுள் கேட்குறாரு, நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை நீங்கள் புசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. அதற்கு ஆதாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு இதை சாப்பிட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, நீயே அதை சாப்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த பாம்பு தான் என்னை ஏமாற்றி சாப்பிட வச்சது அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடவுள் பாம்பை பார்த்து சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செஞ்சனால உன் வாழ்நாள் முழுவதும் நீ வயிற்றுல தான் ஊறணும், உன்னை பார்க்குற எல்லாருக்கும் உன் மேலே பகை உண்டாகும்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. ஏவாள் வந்து கடவுளோட பேச்சை மீறினால ஏவாள் கிட்ட கடவுள் சொல்லுவாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்போது நீ ரொம்ப கர்ப்ப வேதனையில தான் குழந்தைய பெற்றுக்குவ, நீ உன்னுடைய ஆசையெல்லாம் உன் கனவுல சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆதாமை பார்த்து கடவுள் சொல்றாரு, நீ அந்த ஸ்திரீயோட பேச்சை கேட்டு என்னோட கட்டளை மதிக்காததுனால இனிமே நீ உன் வாழ்நாளில் உன்னுடைய வேர்வையினால உழைச்சி தான் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கடவுள் சாபம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர்களுக்காக கடவுள் வந்து ஒரு ஆட்டை கொண்டு அந்த ஆட்டோடைய தோல் அவர்களுக்கு ஒரு உடையா செஞ்சு கொடுக்குறாரு. கடவுள் வந்து ஆதாம் ஏவாளை இனிமே இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில துரத்திடுறாரு. துரத்துனது மட்டும் இல்லாம அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஏஞ்சலையும் அந்த இடத்துல வைக்கிறாரு. இந்த நாள் வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல பிறந்ததுனால கடவுள் வந்து சும்மா இருக்கல. அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல பலியா கொடுக்க ஒப்பு கொடுத்தாரு. 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம செய்யற பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த ஸ்டோரி பத்தின உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க. மே காட் பிளஸ் எவ்ரிவன்.